சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவருக்கு சொந்தமான காரில் பைக் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழப்பாடி அருகே அத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள திமுகவைச் சேர்ந்த திருமுருக பாண்டியன் இவர் தனது காரை பழுது பார்ப்பதற்காக மருவநேரி பகுதியில் உள்ள மெக்கானிக் ஷெட்டில் விட்டுள்ளார். காரை பழுது பார்த்த அவர்கள் அதில் 2 அடி நீள பைப் இருப்பதைக் கண்டு அஸ்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து காரை ஆய்வு செய்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் பைப் வெடிகுண்டு இருப்பதை உறுதி செய்தனர். பின்னர் பைப் வெடிகுண்டை நிபுணர் செயலிழக்க செய்தனர். இதனால் மருவநேரி பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழைய பஞ்சாயத்து தலைவர் மூலியமாக அவர் காரணமாக இருக்கலாம்னு சந்தேகப்படுறேன். ஏன்னா நான் இந்த தடவை தலைவராக இருக்கும் போதே 10 லட்சம் பணம் தரேன், நான் 2 முறை நான் தலைவராக இருந்திருக்கேன், எனக்கு இந்த பற்றி ஊரை தெரியும், நீ நிற்காத அப்படின்னு சொன்னார். இல்லைங்க நான் நிற்பங்க, ஊர் மக்களாக சேர்ந்து என்னை தலைவராக தேர்ந்தெடுத்துருக்க முடிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்களாம், அதனால் அவங்க வற்புறுத்தலிங்கார தான் நிற்கிறேன், எனக்கு தலைவர்ன்ற ஆசை இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ 10 லட்சம் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. கிடையாதுங்க, சும்மா கிணறு தோண்ட பயன்படுத்தக்கூடிய ஜலரி. இது மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட்லாம் கொடுக்கக்கூடிய பாம் இல்லை. ஏதோ பயமுறுத்துறதுக்காக அந்த அப்படி லோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான். இது அந்த வண்டிக்கு மட்டும் எஃபெக்ட் இருக்கும்.